இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது மாப்ள. கிடைச்ச டெண்டர் எப்படி கையை விட்டு போச்சு? அதை விடுங்க மாமா. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழை வீட்டு விட்டு அனுப்புனா சாணு ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல? அட ஆமா மாப்ள, இப்பதான் அத்தைக்கும் அவன் மேல வருத்தம் வந்துருச்சுல்ல. இப்படிதான் மாமா அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்ப முடியும். அதை விட்டுட்டு ஃபைலை திருடுறது, எதையாவது எடுத்து மறைச்சு வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை மாமா. பரவாயில்ல மாப்ள, நான் கூட நீ வெளிநாட்டுல படிச்ச புள்ள, உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வராதுன்னு நினைச்சேன். ஆனா நீ வேற லெவல் மாப்ள, கலக்கிட்ட. அட பாவமே, நீங்க தான் அதை பண்ணீங்களா? சிஸ்டர் சொல்லுங்க. சிபி சொன்னதை கேட்டது தப்பா போச்சு. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா உங்க ஃபைல் எடுத்து ஒளிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் தப்பு பண்ணது உன் அப்பா. இதை போய் தமிழ் கிட்ட சொன்னா உன் அப்பாவை தப்பா நினைக்க மாட்டாளா? இருந்தாலும் தமிழ் பாவம்ல. அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. சிபி தான் உங்களை தோக்கடிக்க வச்சிருக்காரு. என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு சிஸ்டர். பாவம் ஜனாமா, அவங்க மரியாதையே போச்சுல்ல. உங்களையும் எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. ஜனாமா மரியாதைய யாராலையும் கெடுக்க முடியாது. அதை நான் மீட்டு கொடுப்பேன். இதுதான் அந்த வருஷத்தோட நியூஸ் பேப்பர். குறிப்பா அந்த வருஷத்தோட 2 மாச நியூஸ் பேப்பரும் இருக்கு. இதுல அவனோட நியூஸை தேடி கண்டுபிடி. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, நான் அதை உனக்கு தர்றேன். நீ இதுல தேடி கண்டுபிடி. நான் வர்றேன். சார், கிடைச்சிருச்சு சார். கிடைச்சிருச்சா? ஆ, இதுதான் நான் கலெக்ட் பண்ண ஃபைல். இதுவும் கிடைச்சிருச்சு. இந்த வச்சுக்க. ரொம்ப நன்றி சார். உனக்கு தாமா நன்றி சொல்லணும். ரொம்ப நாளா இந்த விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அந்த தெய்வம் மாதிரியே வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போற. நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. அவன் கைக்கு மட்டும் டெண்டர் போயிடவே கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நியூஸை வேற எந்த சேனலுக்கும் கொடுத்துறாத. அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால இதை நேரடியா நீ மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போறதுன்னு பாரு. ரொம்ப நல்லது சார். உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனா ஃபுட்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்ப்ளாயி தமிழ். இப்போ குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கவர்மெண்ட் மூலியமா ஒரு முக்கியமான டெண்டர் ஒண்ணு போயிருக்கு. ஆனா அந்த டெண்டரை ஹேண்டில் பண்றதுக்கான தகுதி அந்த கம்பெனிக்கே இல்ல. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒரு நல்ல கம்பெனியே இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கம்பெனில தயாரிச்ச ஒரு பால் பவுடரை குடிச்சிட்டு பல பச்சிளங்குழந்தைங்க இறந்திருக்காங்க. அதுக்கான பத்திரிக்கை ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நியாயமா இந்த கான்ட்ராக்ட் சரியான நபரோட கைக்கு தான் போகணும். குறிஞ்சிநாதன் மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த டெண்டர் போனா அது பொதுமக்களோட உயிரோட விளையாடுறதுக்கு சமம். ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம் இருக்கு. இது அன்னைக்கு தேதியில வந்த நியூஸ் பேப்பரோட கவர். அதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாரு, எங்கெல்லாம் பணம் கொடுத்தாரு, எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் இதுல இருக்கு. யோ, என்ன அது? என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு என்ன நம்ம பேசிட்டு இருக்கு? அம்மா, நீ என்னமா பேட்டி கொடுத்துட்டு இருக்க? ஐயா, லைவ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. மினிஸ்டர் சார், உங்க அரசாங்கத்து மேலயும் உங்க மேலயும் இந்த பொண்ணு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. தவறான கம்பெனிக்கு உங்க கவர்மெண்ட் டெண்டர் விட்டுருக்கீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற பிரஸ் மீட்ல இந்த பொண்ணு முன் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் நான் சரியான விளக்கத்தை கொடுக்கறேன். எல்லாருக்கும் நன்றி, நான் வரேன். சாரி சார், எனக்கு வேற வழி தெரியல. நியூஸ் பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல அந்த கான்ட்ராக்ட் குறிஞ்சிநாதன் கையில இருந்திருந்தா அது எனக்கு மட்டும் இல்ல, இது கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேராயிடும்.
இந்த கான்ட்ராக்ட உங்க கம்பெனிக்கு நாங்க கொடுத்துறோம். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்கம்மா. இந்தாங்க. தேங்க்யூ சார். சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இந்த பொண்ணு உங்க பேத்தி மாதிரின்னு சொன்னீங்களே நீங்க? ஆமா. ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். என் பேரை காப்பாத்திட்டேன். இதுதான் தமிழ். நான் ஒருத்தரை என் கம்பெனி எம்ப்ளாயா செலக்ட் பண்ணா அதுக்கு திறமை மட்டும்தான் காரணமா இருக்கும். அது இருந்தாதான் என் கூட பிசினஸ்ல ஒன்னா டிராவல் பண்ண முடியும். தமிழ் திறமையானவ, தைரியமானவ, அதை விட முக்கியம் நேர்மையானவ. அத மறுபடியும் நிரூபிச்சிட்டா. தமிழ் இருக்கிற வரைக்கும் என் கம்பெனிய யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த டெண்டர் உங்க அப்பாவோட கனவு. அதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல எத்தனை ஏழை பொண்ணுங்க, ஏழை குழந்தைங்களோட வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ பெரிய தப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும். கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு பெரிய உதாரணம். நீங்க பண்ண இந்த வேலையை மட்டும் நான் ஜனாமா கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா நான் அதை பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை வீட்டை விட்டு அனுப்பினாலும் ஜனாமா மனசுக்குள்ள துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன் கூட தானே பிரச்சனை. என் கூட நேரடியா மோதுங்க. நான் அது எதுவா இருந்தாலும் சமாளிக்கிறேன். அதை விட்டுட்டு கம்பெனி விஷயத்திலயோ இல்ல ஜனாமா விஷயத்திலயோ இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன்.